துபாயில் பிரபல யூடியூபரான ஃபுட் ஏரியா தமிழ் ஜப்பார் பாய் பிரியாணிக்கு தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நான் இருக்கிற ராசல் கேமாலேருந்து நண்பர்களோட 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி துபாய் வந்து இன்றைக்கி ஜப்பார் பிரியாணியில் சாப்பிட போகிறேன். அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிருக்கேன். ரொம்ப நாளாகவே இங்கே சாப்பிட வரணும்னு பிளான் பண்ணி கடைசியாக இன்றைக்கி தான் வர முடிஞ்சுச்சு. இந்த ஹோட்டல் ஃபேமஸ் ஆனதுனால இந்த சரௌண்டிங்கில் பார்க்கிங் கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்தில் பார்க்கிங் போட்டு ஹோட்டல் உள்ள நுழைஞ்சிட்டோம். நாங்கள் வீக்கெண்டு சண்டே போயிருந்ததுனால ஹோட்டல் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. இந்த ஹோட்டலை பொறுத்தளவுக்கு நம்ம நேராக கேஷ் கவுண்டர் போயிட்டு என்ன ஆர்டர் பண்ணுமோ அங்கே பண்ணிட்டு பில் பே பண்ணிட்டு அதில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை சப்ளையர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க நம்ம பார்சல் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து டைனிங்னா டைனிங்கில் கொடுப்பாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்துகிற மாதிரி டேக்அவேல கொடுப்பாங்க. நாங்கள் மட்டன் பிரியாணியும் ஜப்பார் பாய் ஸ்பெஷல் டிஷ்ஷான சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். கத்தி கூட இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். வீடியோ எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுக்கிறோம். அதுக்காக ஒரு ஆள் கூட்டு வருவாங்க இருக்கு. கண்டுபிடிக்கிறாங்களோ 4:30 மணிக்கு சாப்பிட்றீங்களா வை மோஸ்ட்லியே கமெண்ட் பண்ணுவாங்க. அதான் பிரச்சனை. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது ஏப்பா இப்போ முன்னாடி போண்டா விளம்பரமா போடுங்க. இது திறங்கன்னா போண்டா விளம்பரம். கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு இல்ல? அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. லாக் எடுக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சார் அவர். ஜப்பார் பாயோட நாங்கள் சமையல் நல்லா பண்ணுவோம். என்ன பேர் வாங்கினார் இல்லையா? வாயை மட்டும் சாப்பிடுங்க. அடி வாங்கட்டும். ரொம்ப எதிர்பார்த்து வந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அரிசியாக இருக்குது, ரைஸு, பாயாசம் பாயாசம் எல்லாம் எசன்சி கூட இருக்கு. பெருசாக ஜப்பார் பாய்ன்னு சொன்ன அளவுக்கு தான் ஜப்பார் பாய் இடத்துல பெரிய இதில் எதிர்பார்த்து வரக்கூடிய ஒன்றுமே இல்லை. அதுக்கு நாங்களே நல்லா பண்ணி தருவோம். பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டு ஒரு குல்பி ஃப்ரீயாக தராங்க. வந்துட்டாலும் ஜப்பார் பாய் சிங்கப்பூருக்கு புது கடை ஓப்பன் பண்ண போயிட்டதுனால அவரை சந்திக்க முடியல. அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிருவேன்.